இன்றைக்கி நம்ம கிளிப் பண்ணலாமா? ஸோ நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து டிக்டாக் கிளிப். ஸோ இந்த ஆக்சசரிஸ்க்கு நான் 2 டிக்டாக் கிளிப் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். சர்க்கிள் பர்பிள் கலர் சர்க்கிள் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ நான் எல்லாமே சேம் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் வேணும்னா க்ரீன் இல்லை ப்ளூ அந்த மாதிரி நீங்கள் எந்த கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒட்ட போகிறோம். அந்த ஸ்கொயர் ஸ்டோன்ஸை சுற்றி அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்டோன்ஸை வந்து பர்பிள் ஸ்டோன்ஸை வந்து நம்ம ஃப்ளவர் மாதிரி சுற்றி ரவுண்டாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் காமிச்சிருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பை அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு அப்புறம் சுற்றி சர்க்கிள், அதுக்கப்புறம் திருப்பி மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க ஸ்டோன்ஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் அது நான் எப்படி பேஸ்ட் பண்ண போகிறேன்னா, ஒன்று அப்வர்ட் பார்த்த மாதிரி, ஒன்று டவுன்வர்ட் பார்த்த மாதிரி, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்க மாதிரி நம்ம ஒட்டினோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் கீழே பர்பிள் மேலே க்ரீன் அந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், ஷேப்போட டிஃப்ரென்ஸ். ஸோ நான் இதில் ஒட்டியிருக்க மாதிரி டபுள் சைடுமே 2 சைடுமே வந்து நீங்கள் ஒன்று மேலே ஒன்று கீழே பார்த்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மேலே இதெல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் மேலே இருக்க கேப்பில் வந்து நான் கீழே என்ன கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணோமோ அந்த ரவுண்ட் ஷேப் அதே ஸ்டோனே நான் வந்து மேலேயும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே தான் நீங்கள் வந்து இந்த ஆப்போசிட் சைடும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர், அப்புறம் சுற்றி சர்க்கிள், மேலே ட்ரையாங்கிள் ஸ்டோன், ஒன்று அப்வர்ட் பார்த்த மாதிரி, ஒன்று டவுன்வர்ட் பார்த்த மாதிரி. இதுதான் நம்மளோட அவுட்புட். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வேறு என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.